நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜ கணபதியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜ லக்ஷ்மி கணபதியை போற்றி போற்றி. கிரகங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் நம்ம வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி. இப்போது ராசி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 7.5 சனி, இந்த சனி திசைகள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி, இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பவர் இருக்குது சார்? இப்போது ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் அதிகம் ஆளுமை திறனாக இருந்துச்சு. அப்போது கல்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன், வீரம்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய், பணம்னு சொல்லிட்டு பொன் பொருள் செல்வம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குரு சுக்கிரன், இவங்க தான் அதிகமாக ஆளுமை திறனாக இருந்துச்சு. இது காலப்போக்கில் மாற 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 என்ன ஆகுது அப்படின்னா ராகு கேது இதோடைய வளர்ச்சியும் அதோடைய சாயலும் அதிகமாகி இதை தேடுறதுக்கு உண்டான இந்த மூணையும் தேடுறதுக்கு உண்டான குறுக்கு வழியை கொடுக்குது. அதே போல் தொழில் புரட்சி, விண்வெளி ஆராய்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு எப்படி, இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ராகு துணை புரிஞ்சு ஜெயிக்க வைக்கிது. அப்போது ஒரு ஜோதிடராக இருந்து ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலத்தில் எழுதி வச்ச ஒரு குறிப்பை ஒண்டி வச்சுக்கிட்டு இந்த மீனராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஜென்மசனி, அந்த ஜென்மசனியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஒரு ஜோதிடர் தோற்றுருவார். அப்போ எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது அக்னி நட்சத்திரத்தில் இருக்கிறோம். இப்போ இருக்கிற நம்ம கிளைமேட்டு அக்னி நட்சத்திரமா நீங்களே சொல்லுங்கள். அப்போ அக்னி நட்சத்திரம் அப்படிங்கணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளோ அனல் பறக்கிற அளவுக்கு வெயில் இருக்கிற காலகட்டத்தில் அக்னி நட்சத்திரம் மாதிரி கிளைமேட் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போது கிரகங்கள் தன்னுடைய பூமியோடைய நிலாவோடைய தூரங்கள் அதிகமாகிறது, ஒரு பகல் நேரம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் இருக்கிறது 25 மணி நேரமாக ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாசா விண்வெளி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தன்னுடைய போக்குகளை கிரகங்கள் மாற்றி 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 பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் ஒரு கிரகங்களுடைய வீழ்ச்சி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். இப்போ தான் இந்த பிரசனம் அப்படிங்கிற விஷயத்தை நான் மிகைப்படுத்தி பேச போகிறேன். எப்படின்னா இப்போது ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஏஐ மூலியமாக கூட இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா கூட அதுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் மீன ராசியா, நீங்கள் தனுசு ராசியா, கடக ராசியா, சிம்ம ராசியா அப்படின்னா பொது பலன் அப்படிங்கிறது ஆமாம் மேட்ச் ஆகுதுன்னு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில பேர் எனக்கு இது ஒத்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரசனத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் எந்த லக்னம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் உள்ளே வரும்பொழுது என்ன கிரகநிலைகள் அவ்வளோதான். அந்த கிரகநிலைகள் உங்களுக்கு எதெல்லாம் பண்ணால் சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடும். இதில் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி உள்ளே வர்றீங்க, பிரசனம் பார்க்குறதுக்கு வர்றீங்கன்னா அந்த வெற்றிலையை வச்சே உங்களுடைய வாழ்க்கை முறைகளை சொல்ல முடியும். அப்படி மாறிக்க வேண்டிய ஒரு அமைப்பு கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லாருமே பிரசனம் மட்டுமே பாருங்கள், ஜோதிடம் எதுன்னு சொல்ல வரல. ஜோதிடத்தை மிகப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா தான் சொல்ல முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு கூட உங்களுக்கே தெரியும், ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் என்ன அப்படின்னா அந்த அக்யூரேட்டான விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்னா அது பிரசன்னத்தினால் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற கிரகணிகளை வச்சு சொல்கிறதுனால அது சாத்தியக்கூறு. மேடம் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிரகங்களை பொறுத்தவரையும் சனியோடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ சனியோடைய தாக்கத்தில் அடிப்பட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா கும்பராசி, மீனராசி, மேசம், கன்னி, சிம்மம், தனுசு. அப்போ இவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிகமாக அகலக்கால் வச்சு ஒரு பிஸ்னஸோ ஒரு வாழ்க்கை முறையோ
ஒரு எஃபர்ட் போடுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களுக்கு நியாயம்னு படுற விஷயங்களை பண்ணுங்கள். பொதுவாக உங்களால் எந்த தப்பும் செய்யாமல் இயற்கையாக நடக்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மை வாங்க. சனி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சராக தான் வந்து நடைமுறைப்படுத்துவார ஒழிஞ்சி உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது முதல் இதுக்கு முன்னாடி இருக்கிற கர்மா அப்படிங்கிறத நினச்சிக்கணும். இவ்வளோதான். அப்போ எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் முயற்சியும் உழைப்பையும் போடுறதுல மட்டும் நிறுத்தாதீங்க. கடவுளை நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுவார். அருமையான விளக்கம் கொடுத்துருங்க சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் விஜயலட்சுமி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? குடரோடு பக்கம் மேடம். சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 27. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி என்னவோ அதற்கான தீர்வையும் சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்க சார். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல தெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம், காவல் தெய்வம், பெருமாள் அப்படிங்கிறது வருதுங்கம்மா. உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்க. பெருமாள் வீணாகமா சார். ரைட்டுங்க. அடுத்தது, இந்த பெருமாள் மட்டுமே உங்களுக்கு குலதெய்வம் கிடையாதுமா, இதை தாண்டி உங்களுக்கு பெண் தெய்வமும் இருக்கு அப்படிங்கிறது வருது. அதை பார்த்துக்கோங்க என்னான்ட்டு. ஓகேயா? இப்போ இந்த பெருமாளை வந்து குலதெய்வமாக கும்பிடுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணிடுறேன். நம்மளுடைய இந்தியாவில் நிறைய ஜாதி இருக்குது. அந்த ஜாதிக்குன்னு சில ஜாதிகள் பெருமாளை கும்பிடுவாங்க. செட்டியார், ரெட்டியார், நாய்க்கர், நாயுடு சமுதாயம் இப்படின்னு நிறைய வந்து இருக்காங்களா. அவங்களுடைய குல தெய்வமாக ஈக்குவலாக பெருமாளை கும்பிடுவாங்களே ஒழிஞ்சு அது மட்டுமே குலதெய்வமாக எடுத்துக்கக்கூடாது. கிராம தேவதை மாதிரி ஒரு பெண் தெய்வம், காவல் தெய்வம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். வாணிபம் பண்ணுறதுக்காக வெளியில் வந்தவங்க அந்த தெய்வத்தை விட்டுறது, இது மாதிரி சில விஷயங்கள்னால அந்த தெய்வம் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், காவல் தெய்வம், பெருமாள் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நம்புங்க. அதை தேட ஆரம்பிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரு பாயிண்ட். மேடம், இப்போ இங்கே விஜயலட்சுமி மேடம், இப்போ நீங்கள் வந்து கேட்குற கேள்வி வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி, தொழில், மன வாழ்க்கை, இந்த 3 விஷயத்தில் தான் உங்கள் கேள்வி இருக்குன்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வியே இங்கே வருதுமா. உங்கள் கேள்வி என்ன? பையனுக்கு கல்யாணம் ஆகல. அப்படியே நிறுத்துங்க. அப்போ குழந்தைங்கிறது பையன், மன வாழ்க்கைங்கிறது அவருடைய கல்யாணம். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. மன வாழ்க்கையில் வந்து ஜூன் 1லேருந்து அதிகபட்சம் ஒரு 3 மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே முடிவாயிடணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குமா. உங்களுடைய குலதெய்வ கோயிலான பெருமாளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற பக்கத்தில் ஒரு விசேஷமான பெருமாள் ஆலயத்துலேயோ திருமணம் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் குழந்தையோடைய திருமணம் கோயிலில் தான் நடக்கணும் அப்படிங்கிறது விதி இருக்கிறதுனால அது மாதிரி பிரார்த்தனை பண்ணிங்க, கண்டிப்பாக கைகூடி வரும். எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேணாம், குலதெய்வத்தை நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றிம்மா. நன்றி. மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ருக்மணிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? கண்ணமங்கலத்துலேருந்து பேசுகிறேங்க. 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 5. காத்துருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். வணக்கங்கம்மா. வணக்கங்க சார். முதல் விஷயம் வந்து குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், அதே போல் உங்களுக்கும் பெருமாள் சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. குலதெய்வத்தை மிக மிஞ்சி கும்பிடுறது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி பூஜை, சத்யநாராயண பூஜை, இது மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் நிறைய பண்ணுங்கள். சுதர்சன பூஜை இதெல்லாம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்கள் வீட்டில் பெண்களான நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வேற ஒரு பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுமா. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இது 2வது பாயிண்ட். உங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா இல்லை வந்து எதில் இருக்கு எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிறிஸ்டினோ, முஸ்லீமோ, இல்லை சர்ச்சோ, மசூதியோ, இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பு, இந்த மாதிரி விஷம் சந்துகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எது இருக்குதுமா? இது அது மாதிரி இல்லைங்க சார். பக்கத்தில் சர்ச் எல்லாம் இருக்குங்க சார். என்னங்கம்மா? சர்ச் எல்லாம் இருக்குங்க சார். அதாம்மா, இது மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும். சரி, அந்த இடத்துல தான் நீங்கள் குடியிருக்கணுங்கிறது விதி இருக்குது. சரி, அது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் கேள்வி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதே மன வாழ்க்கை, அடுத்தது வந்து ஒரு இட விட்டு இடம் மாறுதல், உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்வி. இந்த 3 இதில் தான் உங்கள் கேள்வி இருக்குமா. உங்கள் கேள்வி என்ன? குலதெய்வம் வந்து எங்களோட முனீஸ்வரன் சொல்றாங்க சார். ஓகேம்மா. அது வந்து எப்படி போட்டோ எங்களுக்கு வச்சு வணங்குறதுக்கு முனீஸ்வரன்னா எப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க சார். சரிங்கம்மா, உங்களுடைய விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்கிறேன்.
உங்கள் வீட்டில் கடகராசி மகர ராசியில் ஒருத்தருக்கு இருக்காங்க, அது யாருமா? மகர ராசி பொண்ணு இருக்காங்க சார். அவங்க கண்ணாடி போடுவாங்களா? கண்ணாடி போட மாட்டாங்க சார். கண்ணில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சா? அது கொஞ்சம் எரிச்சலா இருந்ததுங்க சார், அது சரியா போச்சுங்க சார். சரிம்மா, இதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ஒரு செகண்டில் பலன் சொல்லிடலாம். அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு உடைய வீட்டுக்காரருக்கு வீட்டுக்காரோடைய அப்பா, அவங்க அப்பா, அந்த 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துருக்குங்கம்மா. அந்த இறந்து போன பெண்ணை கன்னி தெய்வ பூஜைன்னு வருஷம் ஒரு முறை கும்பிட்டுட்டு வாங்க. ஓகேயா? சரிங்க சார். ரைட். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். உலகத்திலேயே முனீஸ்வரர் வந்து ஒரு செங்கக்கல்லில் இறங்குறாரு அப்படின்னா அதுதான் அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம் முனீஸ்வரர். ஒரு செங்கல்லை வச்சு வழிபாடு பண்ணால் அதில் இறங்கிடுவார். அப்பேற்பட்ட தெய்வம் அந்த முனீஸ்வரர். ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே தாம்பலத்தில் வச்சு பால் பன்னீர் சந்தனம் எல்லாத்தையுமே ஊற்றி அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு ஒரு சிவப்பு கலரில் துண்டு இல்லைனா ஊதா கலரில் துண்டு சாத்தி நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு ஒரு நல்ல நேரத்தில் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடணுமா. சரிங்க சார். இது உங்களுக்கு அம்மன் தெய்வமாக மித்த தெய்வங்கள் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒன்றும் கும்பிடணும் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும். முனீஸ்வரரை செங்கல் வச்சு இப்படி கும்பிட்டுட்டு வாங்க. வருடம் ஒரு முறை செய்யலாம், மாதம் ஒரு முறை செய்யலாம், நல்லது நடக்கும். இப்படி கும்பிடுங்க. உங்களுக்கு கோயில் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரி செய்யலாமா. நன்றிம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். கார்த்திகேயன் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலைங்க. 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க சார். 18 மேடம். 18. காத்துருங்க, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல தெய்வம் அப்படிங்கிற பிராப்தம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் சரியில்லைங்க. குலதெய்வத்தை கொஞ்சம் தேடிக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு பெண் தெய்வம், காவல் தெய்வம், சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. உங்கள் குலதெய்வ பேர் சொல்லுங்க. பூவாவனத்தம்மனையா? அந்த கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமிலாம் அடிக்கடி போயிட்டு வாங்க. கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ குலதெய்வம் வந்து ஒரு ஆண்மகனுக்கு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் நடக்கிற சில மங்களகரமான விஷயங்கள், அவர் போடுற எஃபர்ட்டு எல்லாமே டவுன் பொசிஷனில் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் வரும். பூர்வீகத்தை ஒட்டி மாற்றி இருக்கிற மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நடக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு என்ன கிரகம் வந்து பேசுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதனால் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் என் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் ஜெயிக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். மங்களகரமான விஷயம் ஏற்படுறதுல தடை தாமதத்தை பற்றி பேசலாம். உத்தியோகம் அப்படிங்கிற விஷயங்களும், நோய் எதிரி கடன் பற்றி, இந்த 4 விஷயத்தில் தான் கேள்வி இருக்குன்னு வருது. உங்கள் கேள்வி என்னங்கய்யா? வாழ்க்கையில் பேசுறதுல ஜெயிக்க முடியல, அது ஒன்றும் அந்த மாங்கல்லையா. ரைட்டுங்க. எந்த இதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை வந்து யாராச்சும் ஒருத்தவங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு போய் சேருது, அவங்க 2 பேர்த்துக்கும் மேட்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஆமாங்க. அதுபோல் நடக்கும். அதே போல் 1க்கு 2 டைம் 3 டைம் கூடி வர மாதிரி ஓகே கொடுத்துடலாம், பேச்சுவார்த்தை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து கேன்சல் ஆகிற அளவுக்குலாம் அமைப்புகள் உண்டு. இப்படி இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருந்தா, உங்கள் திருமணம் இதுக்கு முன்னாடி நடந்திருந்தா ஒரு 2 மேரேஜ் 3 மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் ஒரு நல்லது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கும் திருமண வாழ்க்கையில். இன்னமேட்டுக்கு தான் உங்களுக்கு உண்மையான குரு பார்வை அப்படிங்கிறது வருது. அதனால் கண்டிப்பாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பரிகாரம் மட்டும் உங்களுடைய இதுக்கு சொல்லிடுறேன். ஒரே ஒரு முறை வந்து திருத்தணியோ இல்லை திருப்பரங்குன்றமோ போயிட்டு மனசார சாமி கும்பிட்டு வாங்க. போகிற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஜீவ சமாதி அடைந்த மகான்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு ரெகுலராக வந்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாலுமே உங்களுக்கு வரும் காலகட்டத்தில், அதுவும் 2026 உங்களுக்கு திருமண வாழ்க்கை கூடி வரும். ஒன்று, உங்களுடைய மங்களகரமான விஷயங்களும் வாழ்க்கையில் லக்ஸூரியாக வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் அடியெடுத்து வச்சு 48 நாள் ஆகுது உங்களுக்கு. அந்த 48 நாளில் வந்து உங்கள் கர்ம அழியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக இந்த கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, அப்போவே மொட்டை அடிச்சிருங்க. எந்த கோயிலுக்குங்க? நான் சொன்னேன் இல்லையா, திருத்தணியோ திருப்பரங்குன்றமோ போக சொன்னேன் இல்லையா, அப்போ போகும்போது மொட்டை அடிச்சிருங்க. அந்த கர்ம அழிஞ்சிருட்டோம். கண்டிப்பாலுமே நல்லது நடக்கும். ஒரு பெரிய காரியம் வந்துட்டு மாமன் மைத்துனன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொந்த பந்தத்துலேயோ இல்லை வந்து பங்காளி இதுலேயோ யாராச்சும் இறக்குறாங்கன்னா அதை போகாமல் தவிர்க்காமல் அங்கே போயிட்டு வாங்க. அப்போ பெரிய காரியத்துக்கு போகிறதுனால கர்மாவளியும்
கோயிலில் போய் மொட்டை அடிக்கிறதுனால கர்ம வலியும், அதுக்கப்புறம் நீங்கள் வரம் வாங்குறதுக்கு நீங்கள் திருப்பரங்குன்றமோ திருத்தணியோ போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு முழு வரம் கிடைச்சி வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கடைசியாக நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை இந்த இதெல்லாம் நீங்கள் நம்பி 3 மாதத்துக்குள்ளே செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லதே நடக்கும். பார்த்துக்கலாம். நன்றி. நன்றி சார் அழைத்தமைக்கு. நம்ம குலதெய்வம் பற்றி பேசும்போது குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கா அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. குலதெய்வத்தினுடைய அனுகூலம் அப்படிங்கிறது ஒருவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு பிரசன்ன முறையில் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போது நான் வந்து இந்த பர்சனல் லைஃப்பில் உள்ளே போய் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த டிவியில் நான் ஷோ பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து நான் பேசுகிற முதல் வார்த்தை குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லைன்னா குலதெய்வம் எப்படி இருக்கும், இதை தான் நான் பேசுவேன். அப்போது குலதெய்வத்தோடைய அனுகூலம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பார். இது இந்துக்களுக்கு. கிறிஸ்டினு முஸ்லீம் அப்படிங்கிறவங்களுக்கும் இங்கே அதே போல தான். இப்போது ஒருத்தவங்க முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறத வச்சு கிறிஸ்டின் முஸ்லீமாக அவங்களுடைய இது தாக்கங்கள் கரெக்டாக இருக்கணும். அப்போ அதை வச்சு கூட சொல்லலாம். இப்போ என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பார்க்க வர்றாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து மதம் மாறி இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது. அப்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 5ஆம் இடம்னு சொல்கிற அந்த பூர்வீகம் பூர்வ ஜென்ம புண்ணியம் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும். இது வந்து 1, 5, 9 ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்க விஐபி. அந்த 3 பேருமே வந்து உச்சத்துலேயும் மிக பிரம்மாண்டமும் இருந்தால் அவங்க விவிஐபி. அப்படி இருக்கும் பொழுது அந்த 5ஆம் இடங்கிறது மிக மிக ஒரு புனிதமான விஷயம். அதுதான் குலதெய்வமும். 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் குலதெய்வமும். அப்போ அந்த இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீ லைஃப்பில் நல்லா இருப்பியா நல்லா இருக்க முடியான்னு டிசைட் பண்ணுறதே அதுதான். அப்போ அந்த இதை சொல்லி தான் நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். மேடம்க்கு கேட்டது மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல, ஆனால் நான் லைஃப்பில் நல்லா இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதில் கருத்து இருக்குது. அவங்க பூர்வீகத்தில் இருந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் தான் ஜெயிப்பாங்க. அப்போ வெளிநாட்டில் போயிட்டு இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நினைப்போம் என்கிட்ட பேசுவாங்க. அப்படி இருக்கவங்க என்ன அர்த்தம்னா ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி போய் அதை வந்து காலப்போக்கில் அவங்க சொல்லாமல் போனதுனால அவங்க குலதெய்வம் வந்து தெரியாமல் போயிருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கண்டறிஞ்சு பார்க்கணும். மனிதர்கள் வேணால் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி போகலாம் ஒழிஞ்சு குலதெய்வம் மாறவே மாறாது. 5 தலைமுறையாக இருந்தாலும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், மஞ்சளி. எந்த ஊர்ல இருந்து? வணக்கம், நாமக்கல். சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள். 45. 45. காத்துருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். முதல் விஷயம் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி பேசணும். உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம், சப்த கன்னிமார்கள், அதில் காமாட்சி அம்மன் அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள், மலையில் இருக்கிற காவல் தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுமா. உங்கள் சாமி வந்து நீரோடைக்கு பக்கத்தில் அந்த தெய்வ கோயில் இருக்குது. கோயில் கூட இப்போ கட்டுமான பணிகள் நடந்து அடுத்து வரும் காலகட்டத்தில் 1 வருடத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள், இல்லைன்னா கும்பாபிஷேகம் பண்ணி 1 வருடம் தான் ஆயிருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குமா. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரிங்க. ஓகே. வந்து முன்னோர்கள் வாழ்ந்த இடம் முருகன் ஐயா. அல்ல அது ஓகேம்மா. உங்கள் கோயில் வந்து நீரோடைக்கு பக்கத்தில் இருக்கா? ஆமாங்கய்யா. இப்போ கோயில் கட்டி இப்போ ஏதாவது கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்களாமா? அது கும்பாபிஷேகம் நடக்கலையா? கட்டிட்டு இருக்காங்களா? ஆமாங்கய்யா. மரப்புற அங்காள பரமேஸ்வரி அம்மா வீட்டு குலதெய்வம் ஐயா. நான் மேரேஜ் ஆகி வந்துட்டேன். அடுத்த மாசம் இந்த 29/5 மரப்புற அங்காள பரமேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம். சரிம்மா, ஓகே. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு குத்து விளக்கு எடுத்து வைங்க, சரிங்களா? சரிங்க. ரைட்டுங்க. அடுத்தது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்வி, உங்கள் வீட்டுக்கு அதாவது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா வீட்டுக்காரர் சம்மந்தப்பட்ட கேள்வி, இடவுட்டு இடம் மாறுதல் சம்மந்தப்பட்ட கேள்வி, இந்த 3 விஷயத்தில் கேள்வி கேட்கலாம். உங்கள் கேள்வி என்னம்மா? மாப்பிள்ளைக்கு தானே கேட்கலான்ட்டு உடல் ஆரோக்கியமும் தொழில் அமையணும்னு கேட்கலாம். ஓகே ஓகே. இப்போ அவருடைய தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை சொந்த தொழிலுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்குது. சொந்த தொழில் தான் செய்கிறாங்களா? இல்லைங்க, அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னம்மா? வந்து ஆளுங்க எதுவும் கிடைக்காதனால
தொழிலே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட் இல்லம்மா. ஓட்டிட்டு இருந்தாரு. என்னம்மா என்ன தொழில் செய்கிறாரு? கடலை பருப்பு இப்போ ஃப்ரீயா தான் சார் இருக்காரு. அந்த தொழில ஆள் கிடைக்காதனால கடலை எண்ணெய். அதாம்மா சொந்த தொழில் கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். ஆமாம்மா சொந்த தொழில் செய்கிறாரு. ஒரு 3 மாத காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குமா. வீட்டுக்கு அருகில் இருக்கிற விநாயகருக்கு மட்டும் காலையில் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு மட்டும் போட்டுட்டு வர சொல்லுங்கள். இந்த லேபர்ஸு தொழிலாளர்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் விநாயகர் தான். அப்போ விநாயகரை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வர வர கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய வீட்டில் இருந்து கூட அவரை வந்து கிளம்பி பிள்ளையார்பட்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு விநாயகரை வாங்கிட்டு கூட தொழில் ஸ்தானத்தில் ஒரு சின்ன விநாயகரை வச்சு கூட வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்கள். 3 மாத காலகட்டங்கள் அந்த தொழிலில் தீ விபத்து இல்லைன்னா தொழிலாளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரணுங்கிற அமைப்பு இருக்கனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. 3 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாப் பண்ணி 7 வருஷம் ஆச்சுங்க தொழில். இப்ப 2017 வச்சது. அப்புறம் இந்த கோவிட் அது இதெல்லாம் வந்ததுல 5-6 வருஷம் 7-8 வருஷமே ஆச்சுங்க தொழில் ஸ்டாப் பண்ணி. 3 மாத காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு அந்த தொழிலை வந்து மாற்றி அமைங்கம்மா. வேற இடத்துக்கு மாற்றுங்க. அதே இடத்துல இருந்து ஜெயிக்க முடியாது. அந்த இடம் சரியில்லைங்கிறாங்க சார். ஆமாம் அந்த இடத்துல இருந்து மாற்றி, ஏன்னா இடம் மாற்றம்னு தான் கேள்வியே வர்றதுனால அந்த இடத்த மாற்றி அமைச்சு பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 3 மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், நம்ம குலதெய்வம் பற்றி பேசியிருந்தோம், கிரகங்களுடைய சக்தியை பற்றி பேசியிருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். மிக்க நன்றி. நன்றிம்மா. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.